மூன்றாவது யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். இயேசு மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவரோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசு 13வது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. உயிரே கொடுக்கிற அளவுக்கு நண்பர்கள் இன்னைக்கு கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு வந்த ஒருபாடு நண்பர்கள் அமைதியா வாயை மூடிட்டு கிளம்பி அதை அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்கட்டும்னு விலகி போய் விடுவார்கள். இயேசு ஒருத்தனை சுகமாக்கினார், பிறவி குருடன். அதை நம்பல வேத பாரகரும் பரிசெய்கிறான். அவன் சொன்னதை நம்பல. மறுபடியும் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்றாங்க, இது உங்க மகனா? ஆமா எங்க மகன் தான். குருடனா பிறந்தானா? ஆமா குருடனா பிறந்தான். இவன் எப்படி சுகமான? அது எங்களுக்கு தெரியாது. அவன் வயதுள்ளவனா இருக்க, அவன்கிட்டயே கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப மறுபடியும் அவனை கூப்பிட்டு கேட்டா, நீங்க அவருக்கு நான் தேவன் தான் என்னை குணமாக்குனாரு, இயேசு எனக்கு சேர் உண்டாக்கி சீலோவாம் களத்துல கழுவுனாரு, நான் சுகமாயிட்டேன்னு சொன்னா நம்பல. நாங்க மோசையோடைய சீசர்கள், அவர் யாருன்னு தெரியும், அதனால எப்படி சுகமாது? ஐயா அவர் தான் என்னை சுகமாக்குனாருன்னா நம்ப ரெடி இல்லை. அப்ப பெற்றோரும் ஜபாலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு அவரை சுகமானதை குறித்து சொல்றதுக்கு மறுத்து விட்டார்கள். இயேசு பாருங்க, அவர் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். நான் எதையுமே மறைத்து வைக்காம உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கேன் அப்படின்கிறார். யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப யாரு கைவிட்டாலும் யாரு வெறுத்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக உயிரே கொடுத்திருக்கிறவர்ங்கிறத நம்ம சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. இன்னைக்கு உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு தலைமுடியை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை வாங்கி அவர் சந்தோஷப்பட போறதில்ல. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறத அறிந்து நம்ம மேல இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்காரு, நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். அன்பை குறித்து 1 யோவான் 4வது அதிகாரம், நிருபத்தில் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே கடவுள் கிடையாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய குமாரனை கொடுத்து நம் மீது இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். பிலிப்பியர்ல அது எபேசியர்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தன்னை ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்பே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னதுங்கிறத விளங்க பண்ணி இருக்கிறார். 11-12வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுறப்ப தேவனுடைய அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கிறது, அது பூரணப்படுகிறதா இருக்கு. அப்ப தேவன் நம்ம இடத்துல எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். அதே அதிகாரத்துல 16வது வசனம் பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அதாவது அவருடைய அன்பை அறிந்து உணர்ந்து நம்ம அப்படி கர்த்தரை நேசிக்கிறவங்களா இருக்கிறப்ப
அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருக்கிறோம். அவரும் நம்முடைய அன்பில நமக்குள்ள அவர் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். இந்த அன்பின் சீசன் இயேசுடைய மார்பில சாய்ந்து இருந்ததுனால, தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார்னு அறிந்திருந்ததுனால அவர் சொல்றதெல்லாம் சொல்றாரு. நான் உங்களுக்கு புதிதான கட்டளைய நான் கட்டளையிடுகிறேன். அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவரிடத்துல எப்படி அன்பு கூர்றது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனாலே. யோவான் சுவிசேஷத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ள கடவன், அவனிடத்துல பிதா அன்பா இருப்பார், நாங்கள் இருவனும் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். அப்ப நம்ம வாழ்க்கையில சாகுற வரைக்கும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் தான். ஒரு தீங்கையும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறவர் கிடையாது. தீங்கு செய்கிறவன் வேற ஒருத்தன், ஆனா அந்த தீங்க நன்மையாக அவர் மாற்றக்கூடியவர். இரண்டாவது, நம்முடைய தேவன் நம்ம ஆராதிக்கிறவர், அவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை காட்டிலும், தேவைகளை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று அறிந்திருக்க வேண்டும். மூணாவது, அவர் அன்புள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அன்புள்ள தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்காருங்கிறத மறக்க கூடாது. அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, நிறைய பேர்த்திட்ட அன்பு இருக்கு, ஆமாங்க அவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், நாங்க அன்பா இருப்போம் அப்படின்னு. ஆனா உண்மையான அந்த மனதுருக்கம் இருக்காது. ஆனா அவர்கிட்ட மனதுருக்கமும் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஏன் அப்படின்னா, யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணி விட்டாங்க. அவருடைய உடலை எடுத்து சீசர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள். அதை இயேசு கிட்ட சொல்றப்ப அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஆனா தனியா அவர் போயிருக்கிறப்ப ஜனங்கள் எல்லாம் பட்டணத்திலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் வருகிறார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியுள்ளவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த 4 சுவிசேஷத்திலையும் அவர் மனதுருக்கம் உள்ளவராய் எப்படி ஜனங்களை சுகமாக்கினார் என்று வேதத்துல அவ்வளவு அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் உங்க மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியை சுகமாக்குறதற்கு அவர் இரக்கம் உள்ளவரா அவர் வருகிறவராய் இருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம சொந்த பலத்துல எப்படியோ விடுதலைக்காக சுகத்துக்காக பிரயாசப்படுறது இல்லை. அவர் நம்முடைய வியாதிக்கான கரையத்தை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அவருடைய மனதுருக்கம் இன்னைக்கு நம்ம மேல இருக்கிறது. அதை நம்ப வேண்டும். இன்னைக்கு விசுவாசிக்க 10 வருஷம் 20 வருஷமா இருக்கிறவங்க வியாதி வந்துருச்சு அப்படின்னா, மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், என் வியாதியை சுகமாக்குவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒன்னு, தேவன் சுகமாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு எப்படியெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில அவர் தேடி போய் சுகமாக்கினார், அவரிடத்துல சுகமானார்கள். மற்றவர்கள் வியாதி உள்ளவர்களை கொண்டு இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள், சுகமாக்கப்பட்டார்கள். அவருடைய ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்க, சுகமானதுன்னு இருக்கு. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. வியாதியின் அறிகுறிகள் வருகிற பொழுது நம்ம தேவனை விசுவாசித்து, அன்புள்ளவர், என் மேல மனதுருக்கம் உள்ளவர், நிச்சயமா இந்த வியாதியிலிருந்து நான் சுகமாகுவேன் என்று அதை விசுவாசித்து அந்த சுகத்திற்காக அதை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 10:33வது வசனத்துல நல்ல சமாரியனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வியாதியில அவன் குற்றுயிரும் கொலை உயிருமா கல்லர்களால் அடிக்கப்பட்டு ரோட்ல கிடக்கிறப்ப ஆசாரியன் லேவியன் எல்லாம் பார்த்துட்டு விலகி போயிட்டாங்க. சமாரியன் அவன் வியாபாரத்துக்கு வர்றவன் அவன் மேல கண்டு மனதுருகி அவனை தூக்கி எண்ணெய் வார்த்து சுய வாகனத்துல ஏத்திட்டு போய் சத்திரத்துல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டு வேண்டிய பணத்தையும் கொடுத்து, பத்தலைன்னா திரும்பி கொடுப்பேன்னு சொல்லி அவனை சுகமாக்குவதற்கு அவனுடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு அவனை கொண்டுகிட்டு போய் அந்த அளவுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறது.
இப்போ என் டாக்டரு நர்ஸுகிட்ட நீங்கள் வந்து வியாதின்னு போனால், அப்படியா இந்த வியாதி சரி கொஞ்சம் பார்க்கலாம், என்ன செய்யணும்னு பார்க்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. உடனே கொண்டு போய் என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ பண்ணி அந்த வியாதியை துரத்துறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறப்ப, பல்லு வலியில் கஷ்டப்படுறப்ப, வயிற்று வலியில் கஷ்டப்படுறப்ப, தலைவலியில் கஷ்டப்படுறப்ப பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படு, அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அனுபவிச்சு பாரு அப்படின்னு ஒரு காலம் விடுறவர் கிடையாது. ஆனால் நம்ம தான் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறோம், அவர் செஞ்சு முடிச்சதை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள்னு ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா கால்களும் முடங்கும், எல்லா வியாதியும் அவருடைய கால் கீழே கிடக்கிறது. அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார். நம்முடைய கால் கீழ் கிடக்கிறது. பிரச்சனைகள், வியாதி இதெல்லாம் வந்து இருக்கிறது, கீழே கிடக்கிறது. லூக்கா 8:1 சொல்லப்பட்டிருக்கு, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீப்பதற்கு சீசர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10வது அதிகாரத்திலையும் அப்படித்தான் வந்து சொல்றாரு. எல்லா அசுத்த ஆவிகளை துரத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல இந்த வியாதியை துரத்துகிறேன், இந்த வியாதி கிருமி பட்டு போகட்டும், இந்த அசுத்த ஆவி தொல்லை உண்டாக்குற ஆவியெல்லாம் போகட்டும் இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி அப்படி விசுவாசிகள் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நம்முடைய சார்பில் நமக்காக அவர் வந்து இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வர்றப்ப தகப்பன் ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டு வாசப்படியில் உட்காந்து தூரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு உட்காந்து பார்க்குறப்ப தன்னுடைய மகன் வர்றான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் உருகுலைந்து போய் வருகிறான். நல்ல வஸ்திரம் கிடையாது. அதே போல பன்னி மேய்க்கிறவன் எப்படி இருப்பானோ அவ்வளோ அசுத்தத்தோட வருகிறான். ஆனா தகப்பன் அவனை தூரத்துல கண்டு ஓடி கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு, கைக்கு மோதிரம் போட்டு, காலுக்கு பாதரட்சை போட்டு, கொளுத்த ஜந்துக்களை எல்லாம் அடித்து அங்க பெரிய விருந்து கொண்டாடல் உண்டாக்குறது. அப்ப உண்மையா கர்த்தரை விசுவாசித்து நம்ம அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு அவருடைய மனதுருக்கத்தை நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வந்து நம்மை சுகமாக்குகிறார். விசுவாசி வியாதியிலே இருந்து சாகணுங்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஏன்னா நீங்க பைபிளை நீங்க வாசிங்க, 4 சுவிசேஷத்துல இவ்வளவு வந்து சுகமாக்கி இருக்காரு அப்படின்னா உங்க வியாதியை சுகமாக்குறதுக்கு அவருக்கு வல்லமை இல்லாமல் போகவில்லை. உங்களை சிருஷ்டித்தவர் அவர் தான். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். காற்றே இறையாதே கடலே அமைதலா இரு என்று சொன்னார். அப்படியே அமைதலானது. இயற்கை கீழ்ப்படிந்தது, மற்ற மிருகங்கள் கூட கீழ்ப்படிந்தது. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை நீக்குவதற்கு அவர் அதிகாரத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு பார்க்கிறார். ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீர் செஞ்சு முடித்ததை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இவைகளை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே வந்து தெய்வீக சுகம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கும்.